இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கின்ற என்னுடைய அருமை மாணவன் எம். ஏ. சுமந்திரன் பலவிதமான தகமைகளை கொண்டிருந்தாலும் தமிழ் தேசிய உணர்வு அவருக்கு இல்லை. அவர் எல்லாவற்றையும் மூளையினால் பார்ப்பவரே ஒழிய உணர்வினாலோ உணர்ச்சியினாலோ பார்க்கக்கூடியவர் அல்ல என தமிழ் மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான CVK விக்னேஸ்வரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் தேசிய கட்சிகள் என்ற முறையிலும் தமிழ் தேசிய உணர்வுகளை கொண்டவர்கள் என்ற முறையிலும் எங்களுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இந்த விதத்திலே என்னுடைய அருமை மாணவன் பலவிதமான தகமைகளை கொண்டிருந்தாலும் தமிழ் தேசிய உணர்ச்சி அவருக்கு இல்லை. அவர் எல்லாவற்றையும் மூளையினால் பார்ப்பாரையுடைய உணர்வால் உணர்ச்சியால் பார்க்கக்கூடியவர் அல்ல. அந்த விதத்திலே தமிழரசு கட்சியினுடைய தலைவராக ஸ்ரீதரன் வருவதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், வரவேற்கின்றோம். ஆனால் அவருடைய இதுவரை காலமும் அவர் தமிழ் தேசியத்திற்காக குரல் கொடுத்து வந்த ஒருவர் என்ற முறையிலே அவரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அதே மாதிரி தான் பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்களையும் அழைத்திருக்கின்றோம். ஆகவே தமிழ் தேசியத்தின் அடிப்படையிலே நாங்கள் முன்செல்ல வேண்டும் என்பதிலே எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. கூட்டமைப்பின் இல்லை கூட்டமைப்பின் தலைமை பதவி நான் எடுக்க தேவையில்லை. எங்களுடைய கட்சியோட மற்ற எல்லாரையும் வந்து சேர சொல்லுங்க, நாங்கள் அவருக்கு தலைமைத்துவம் கொடுப்போம். தடையா? எனக்கு தெரிஞ்ச அளவு அப்படி ஒன்றும் இல்லை. ஆக எனக்கு தெரிந்த அளவில் ஒருவர் முக்கியமான ஒரு கட்சியினுடைய தலைவர் திரு சஜித் பிரேமதாசவுடன் இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது, வேற எங்கேயோ போக வேண்டிய அவசியம் இருந்தது. ஆகவே ஏதோ ஒரு காரணத்தினாலே அவரோடு தொடர்பு கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஆனால் அநேகமாக வார திங்கட்கிழமை 11 மணிக்கு அவரையும் சேர்த்து நாங்கள் ஒரு உடன்பாட்டிலே கையெழுத்து வைப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலே திரு மாவை சேனாதிராஜா கையெழுத்து வைப்பாரோ இல்லையோ என்பது இப்பொழுது கேள்விக்கு இடமாகத்தான் இருக்கின்றது. அவர் ஒருவேளை நான் வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கட்டாயமாக அவரை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அது அவர்களுடைய கட்சி சார்ந்த பிரச்சனை.